சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர் லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். உங்கள் முகம், கைரேகை, பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும். லண்டனின் நம்பர் 1 அஸ்ட்ராலஜர். வணக்கம். எல்லா தமிழ் மக்களுக்கும், லண்டனில் இருக்கிறவங்களுக்கும், யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் சிவா. நமது சிவசக்தி ஜோதிட நிலையம். நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நிறையா வாட்டி நான் யூரோப்புக்கும், பாரிஸு, சுவிட்சர்லாண்டு, ஜெர்மனி, லண்டனுக்கும் நிறையா வாட்டி நான் வந்திருக்கிறேன். கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டும் நான் போயிருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் நான் சாஸ்திரம் பார்த்துருக்கிறேன். நாங்கள் பரம்பரையாக வம்ச பாரம்பரியமாக நாங்கள் சாஸ்திரம் பார்க்குற ஆளுங்க. நாங்கள் கைராக பார்த்து சாஸ்திரம் பார்ப்போம். நாங்கள் முகராகம் பார்த்து, ஃபேஸ் ரீடிங் பார்த்து நாங்கள் சாஸ்திரம் பார்ப்போம். வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது எல்லாமே வச்சுட்டு நாங்கள் நடந்த விஷயமும், நடக்கிற விஷயமும், நடக்க போகிற விஷயமும் இது எல்லாமே இந்த மாதிரி முத்து போட்டு அவங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், அவங்க டேட் ஆஃப் பர்த்து பேரெல்லாம் வச்சு வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி வந்தாங்க இந்த ஊருக்கு, எப்படி நடக்குது வாழ்க்கைன்றது எல்லா வடிவாக பார்த்துட்டு நான் சொல்லுவேன். இப்போ உலகமுள்ள 12 விதமான ராசிகள் இருக்கு. இந்த 12 விதமான ராசிகளில் ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான ராசி இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம் என்றது வராது. காசு எவ்வளோ வந்தாலும் தங்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் முன்னேற்றம் என்று தெரியாமலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியாக பார்த்தா கணவனுக்கும் மனைவிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்கள் படிப்பு இல்லாமல் எவ்வளோ படித்தாலும் நல்ல மார்க் எடுக்க முடியாமல், காலேஜ், யூனிவர்சிட்டி போக முடியாமல் கொஞ்சம் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் இந்த காதலும், கல்யாண பொருத்தமும் இந்த மாதிரி நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாராக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர், சிவசக்தி ஜோதிட நிலையம் என்னை ஒரு வார்டு நீங்கள் சந்தித்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் உங்களுக்கு போயிடும். நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்கும் என்றதை நான் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த நம்மளோட தொழில் ஊரில் விவசாயம் இருக்குது. எனக்கு இந்தியாவில் நாங்கள் அப்பா காலத்துலேயோ தாத்தா காலத்தில் 6 மாதம் வீடு, 6 மாதம் காடுன்னு சொல்லுவாங்க. வருஷம் நாங்கள் இந்த லண்டனில் ஒரு வாட்டி வரும்போது ஒரு இடத்துல நம்ம இருப்போம். ஒரு வாட்டி வரும்போது இந்த டூட்டிங்கில் இருந்திருக்கிறேன், ஈஸ்டாமில் இருந்திருக்கிறேன், எம்பிளியில் இருந்திருக்கிறேன், லூசியத்தில் இருந்திருக்கிறேன். எல்லா இடத்துலையும், லண்டனில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறேன். நான் எல்லா மக்களுக்கும் நான் சாஸ்திரம் பார்த்து எல்லா விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சில பேர் கண்ணு திருஷ்டி நிறையா இருக்கும். சில பேர் ஆஃப் லைசன்ஸ் கடை வச்சுருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடையில் ஆட்கள் வராமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 50 100 பவுனோ 200 பவுனோ சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவு தான். இப்போ இந்த நாடு பொறுத்த வரைக்கும் இருந்தால் வெளிநாட்டிலேருந்து ஊரில் வெளிநாட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க. வெளிநாட்டில் வந்த அப்புறமா அவங்களோட கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. காசு தங்காமல், லக்ஷ்மி முன்னேற்றம் இல்லாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சாஸ்திரம் என்றது சில பேர் நம்புறவங்களும் இருப்பாங்க, நம்பாதவங்களும் இருப்பாங்க. நம்பினாதான் கடவுள், நம்பலைன்னா கல்லு தான். நல்ல நேரம் சொல்லிட்டு வராது, கெட்ட நேரம் சொல்லிட்டு போவாது. ஆண்டவன் எந்த ரூபத்தில் இருப்பாரோ நமக்கு தெரியாது. ஆனால் டெய்லி நம்ம ஆண்டவனை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அவரோட முகம்தான் நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரியாக நிறையா பேர் மக்கள் என்னை பார்க்குறாங்க. ஒருவேளை வர முடியாத ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா என்னோட நம்பரோ இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுக்க போகிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக கால் பண்ணிங்கன்னா உங்களோட கைரேகை படமும், உங்களோட முகரேகை படமும், உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நான் எல்லாம் செக் பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, உங்கள் வேலை முன்னேற்றங்கள் எப்படி, உங்களோட குடும்ப முன்னேற்றங்கள் எப்படின்றது எல்லாம் நான் பார்த்து சொல்லுவேன். கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாமே பார்த்து சொல்லுவேன். சில பேர் வாஸ்து சரியில்லாமல் இருப்பாங்க. வாஸ்து என்றது ஊரில் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, நம்ம வீடு கட்டுறதா இருந்தால் நம்ம வாஸ்து பார்த்துக்கிட்டு நம்மளே பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ இங்கே அப்படி கிடையாது. எல்லா வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா தெரு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வாஸ்து சக்கரம் என்றது ஒன்று தேவைப்படும். அதே மாதிரி கடை போட்டாலும் கடையில் வாஸ்து இருக்காது. ஆஃப் லைசன்ஸ் நிறையா பேர் வச்சுருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் இந்த ஊரில். நிறையா பேர் ஜவுளி கடை, நகை கடை, இந்த ஆஃப் லைசன்ஸ் கடை, நிறையா பேர் ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி நிறையா பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் ஒரு வாட்டி என்னை சந்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா நான் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நிறையா வாட்டி நான் வந்திருக்கிறேன். 2004 நான் லண்டனுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். நிறையா வாட்டி நான் அக்களை நிறையா பேர்னு பார்த்துருக்கிறேன். இந்தியாவிலையும் நான் ரஜினிகாந்துக்கும் சினி ஃபீல்டில் இருக்கிற
அவங்களுக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் சாஸ்திரம் பார்த்த ஆளுங்க. அப்பா தான் பார்த்தார், நான் பார்க்கல. எம்ஜிஆருக்கு அப்பா தான் பார்த்து சொன்னார். அதே மாதிரியாக பார்த்தா அரசியல்வாதிக்கும் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன். இப்போ புதுசாக பார்த்தோம்னா விஜய் நடிகர் அவரும் அரசியலுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆண்டவன் ஆசீர்வாதத்தில் அவரும் வரணும். புது ஆளுங்கள் அரசியலுக்கு வந்தால் தானே ஐயா அரசியல் மாற்றம் என்றது தெரிய வரும். முயற்சி பண்ணுறது தப்பில்லை. எத்தனும் பிரயத்னம் தெய்வ எத்தனம். நம்ம செய்கிறது நம்ம செஞ்சு கடவுள் மேலே பாரம் போட்டு ராமான்னு போய்கிட்டே இருக்கிறோம். விதி என்றது யாரால மாற்ற முடியாது, என்னால் மாற்ற முடியாது. நான் கடவுள் இல்லை, நானும் மனசந்தான். ஆனால் உங்களோட விதியில் உங்களோட ராசி பலன்களில் உங்களோட பேரு ராசியில் இருக்கிறத பொருத்தம் வச்சு உங்களுக்கு பிறந்திருக்கிற நேரம் வச்சு நாங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நாங்கள் சரிப்படுத்துவோம். அதான் தவிர விதி மாற்ற மாட்டோம். விதி மாற்றுறது நம்ம கையில் கிடையாது. ஆண்டவன் எழுதின விதி யாரால மாற்ற முடியாது. ஆனால் அதே சமயத்தில் சில கிரகங்கள் விதியில் விளையாடிக்கிட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும். அது நம்ம சரிப்படுத்தலாம். சில பேருக்கு கண்ணு திருஷ்டி இருக்கும், சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு குழந்தை பிறக்காது, கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமா இருக்கும், குழந்தை இருக்காது. இது அவங்க போகாத கோயில் இருக்காது, பண்ணாத அபிஷேகம் இருக்காது, என்னென்னமோ எங்கெங்க குளம்பு கோயில் எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, சந்தானம் கிடைக்காது. அது அவங்க தப்பு கிடையாது. அவங்களோட மனைவி பேரு ஹஸ்பண்ட் பேர் ரெண்டுமே பொருத்தம் வச்சுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிருக்க தேதியும் பொருத்தம் வச்சுட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்றது நம்ம செக் பண்ணிட்டு அப்படி இருக்கிறதா இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு பாலாபிஷேகமோ விநாயகருக்கோ முருகருக்கோ இந்த அபிஷேகம் செஞ்சா அவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்றதும் சொல்லுவேன். சில பேர் கல்யாணம் பொறுத்தும் வராது. எல்லா ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ கல்யாணம் பண்ணவன்னு அப்பா அம்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் பொறுத்தும் வராது. எது செஞ்சாலும் வர்ற மாதிரியா இருக்கும், தடங்கு போயிடும். என்னடா பிரச்சனைன்னு பார்ப்போம். அவங்களோட கல்யாண வாய்ப்பு எப்படி இருக்குன்றது அவங்க பேர் பார்த்து நம்ம சொல்லிடுவோம். இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு அந்த சம்பந்தம் வரப்போகுதோ உங்களுக்கு கல்யாணம் வரப்போகுதோ அப்படியே நாங்கள் சொல்லுவோம். சில பேருக்கு வீடு வாங்கணும் ரொம்ப நாளைக்கு ஆசையா இருக்கும். இந்த லண்டன்ல என்னன்னு சொன்னாயா இந்தியாவில் ஸ்ரீலங்கால எல்லாம் நம்ம நாடு தான் வராங்க. இங்கே கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு 5-10 சம்பாதிச்சு வீடு கார் வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கலாம்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறது தப்பில்லை, ஆசைப்படுறதுல கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடு வாங்குற வாய்ப்பு வராமலே தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஒன்றுமே வாய்ப்பு வரமாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த வீடு வாய்ப்பு வர்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். உங்களுக்கு அதுக்கும் ஒரு பரிகாரம் மாதிரியாக நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். கண்ணு திருஷ்டின்றது எல்லாருக்குமே 195 பேர் கண்ணு திருஷ்டி இருக்கும். மனுஷனுக்கு கல்லெடு பண்ணலாம், கண்ணெடு படக்கூடாது. பாம்புக்கு பண்ணுல இருக்கும், தேலுக்கு கொடைக்கல இருக்கும், மனுஷனுக்கு 2 கண்ணுல தான் இருக்கும் விஷயம். மனுஷன பார்வை படக்கூடாது. அந்த கண் பார்வை பட்டா எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதில் முன்னேற்றம் என்றதே வராது. அதே மாதிரி ஆரோக்கியம் பார்த்தா ஒரு வாரம் நல்ல விதமாக இருப்பீங்க, ஒரு வாரம் நல்ல விதமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் டாக்டர் கிட்ட போய் பார்த்தா எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்லுவார் டாக்டர். எந்த டாக்டர் பார்த்தாலும் இந்த வியாதி, ஆனால் அவர் உடம்புல ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கஷ்டம். ஒரு வாரம் நல்லா இருந்தால் ஒரு வாரம் நல்லா இருக்காது. ஸோ சில பேர் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சம்மந்தப்பட்டவங்களும் கண்புறாம திருஷ்டியால கூட அவங்க பாதிப்புல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம சரிப்படுத்தலாம். வேலை முன்னேற்றமும் சரிப்படுத்தலாம். ஸ்ரீலங்காலேருந்து வருவாங்க, இந்தியாவிலேருந்து வருவாங்க, கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு விசா கிடைச்சாலும் கொஞ்சம் சில பேருக்கு விசா கிடைக்காது. இந்த ஊரில் இருக்கிறதுக்கு பர்மனெண்ட் இருக்காது. அவங்களும் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோமே நமக்கு பர்மனெண்ட் கிடைக்கலையான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பேரு பலங்களை வச்சு உள்ள ஊரில் இருக்கிற பிராப்தம் இருக்கா அவங்களுக்கு, இல்லை திரும்பி ஊருக்கே போகிற பிராப்தம் இருக்கான்றது கூட நான் செக் பண்ணி சொல்லி வேணும் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க நிறையா பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வந்து போகிற ஆள். யூரோப்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. யூரோப்பில் இருக்கிற மக்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வர தேவையில்லை. ஜஸ்ட் 1 கால், ஒன்லி 1 ஃபோன் பண்ணி ஒரு மிஸ்ட் கால் கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே உங்களோட பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். வர வேண்டிய அவசியம் இருக்காது. கிட்டத்தில் இருக்கிறவங்க லண்டனில் இருக்கிறவங்க யாராவது நேரில் என்ன சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இங்கே காஃபி டீ சாப்பிட்டு உங்களோட பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்ல தேவையில்லை, நானே சொல்லுவேன். உங்கள் பேரு உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் கைராக பார்த்த உடனே உங்கள் உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்றது நான் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். நீங்க சொன்னா நான் சொல்றதுல என்ன இருக்குதையா, அது ஒண்ணும் இருக்காது. சும்மா நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் உங்க பேர் கொடுத்து பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. நீங்க சாப்பிட்டதா ருசி தெரியும், இறங்கினாதான் ஆழம் தெரியும். ஒரு வாட்டி நீங்க என்ன சந்திச்சாதான் என் கோயில் இருக்கிற பவர் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். நான் இது ஒரு சேலஞ்சா சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த சாஸ்திரமும் ஜாதகமும் பஞ்சாங்கமும் ராசி பலன்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு மனம் உடஞ்சு போயிடுச்சே, இந்த சாஸ்திரம் எல்லாம் எதுவும் வேணாம், இதெல்லாம் போய் பித்தலாட்டம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி மந்திரம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு வேணாலும் சுவாமி, நம்ம கடவுள் மேல பாரம் போட்டு ராமான்னு உட்காந்துறோம், மனம் வளைஞ்சு போயிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எத்தனை பேர் பார்க்கலாம், ஆனால் 5 பேரில் ஒரு விதமா இல்லை. எல்லாரும் ஒரு விதமா இருக்க மாட்டாங்க. நல்லா சொல்றவங்க இருப்பாங்க, நல்லா சொல்லாமலும் இருப்பாங்க. மறுபடியும் ஒரு சான்ஸ்.
அப்படிப்பட்ட ஆளுங்க ஒரு வாட்டி என்கிட்ட வாங்க, நான் சேலஞ்சாக சொல்கிறேன், நீங்கள் வெற்றியோடு திரும்பி போங்க. கடைசியாக ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன். குறைஞ்சி 9 நாளுக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும். 9 days 9 நாளில் உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்த்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் லண்டனில் இருக்கிறேன். லண்டனில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட ஆஃபீஸ். நான் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆஃபீஸ் வந்து ஒரு 5-6 வருஷமாக வச்சிருக்கிறேன். நான் போயிட்டு வருவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போவேன். அந்த பூஜா புனஸ்காரம் திருவிழா எல்லாமே பார்த்துக்கிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு நான் இங்கே ஒரு 4 மாதம் 5 மாதம் இருந்துக்கிட்டு மறுபடியும் போவேன். இந்த மாதிரி வந்து போகிற ஆள் நானும். லண்டனில் நிறையா மக்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் ஆரோக்கியத்தோட நிம்மதியாக இருக்கணும் தான் அந்த ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன். ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்க, இந்த சாஸ்திரம் என்றது கண்டிப்பாக உண்மையானது, பொய்யானது இல்லை. தெய்வ சக்தி எவ்வளோ இருக்குதோ கீடு சக்தியும் அவ்வளோவே இருக்கும். நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும், கெட்டது இருந்தால் நல்லது இருக்கும். கடவுள் சக்தி என்றது கண்டிப்பாக இருக்கும். கடவுளோட ஆசீர்வாதத்தில் தான் எல்லாம் நல்லா இருக்க முடியும். மனிதனோட சப்போர்ட்டில் எதுவுமே இருக்காது. அந்த ஆண்டவன் எழுதின எழுத்தால் தான் நல்ல விதமாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சாஸ்திரங்கள் நம்ம பார்க்கும்போது சில பேர் வந்து ஃபோன் பண்ணே கேட்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஐயா, குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி இருக்குது, பிள்ளைங்க நல்ல விதமாக படிக்க மாட்டேங்கிறாங்க, ஆரோக்கியம் இல்லை, கையில் காசு தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நானும் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் வந்து சந்தித்து பாருங்க. சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர், சிவசக்தி ஜோதிட நிலையம். நான் வந்து முகரேக பார்த்துட்டு கைரேக பார்த்துட்டு வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்றது ஒடிவாக பார்த்து சொல்கிற ஆள். கண்டிப்பாக வந்துட்டிங்கன்னா நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி சொல்லுவேன். சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர் லண்டன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சாஸ்திரம் பார்க்க வேண்டும், ஒரு மனிதனுடைய நீங்க விதின்னு சொல்றீங்க, சாஸ்திரம்னு சொல்றீங்க. விதியண்டா என்ன, சாஸ்திரம்டா என்ன? ஓகே, இப்போது ஐயா ஒருத்தர் வந்து நம்ம நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ விதி என்றதே ஆண்டவன் எழுதின விதி, அது யாராலும் மாற்ற முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, விதி என்று யாராலும் மாற்றுவேன். சாஸ்திரம் என்றது இந்த பஞ்சபூதங்கள் 5 பூதங்களை வச்சு நவகிரகங்களை வச்சு சக்கரம் எழுதிட்டு எல்லா மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு சாஸ்திரம், ஒரு பஞ்சாங்கம், ஒரு ஜாதகம் என்றது கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே இருக்காது. விதி என்றது விதி மூலியமாக போய்கிட்டு இருக்கும். மனுஷன் இப்போ தான் பிறக்கணும், இப்போ தான் இறந்து போயிடணும், அப்படி தான் வரும். ஸோ எல்லாரும் ஒரு மனிதன வாழ்க்கையிலையும் கண்டங்கள் இருக்கும். உடம்பு சரியில்லாத கண்டமோ, இல்லை வாகன கண்டமோ, இது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்க வேண்டிய கண்டமோ, எல்லா கண்டமும் ஆண்டவன் வந்து பிரம்மதேவன் வந்து தலையிலே எழுதியிருப்பாங்க. அந்த கண்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ சில கிரகங்கள் அந்த கண்டத்தை வந்து நம்ம நிப்பாட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஆயுஷ் உங்களுக்கு 95 வயசு வரைக்கும் இருக்கேன்னு சொன்னால் ஆண்டவன் ஆயுசு கொடுத்துருக்கான்னு சொல்லி ரோடில் கண்ணு மூடிக்கு போய் நடக்கணும் போகக்கூடாது. நம்ம ஜாகிரதை இருக்கணும். அவங்க ஜாதகம் பார்த்தாயா இந்த மாதிரி ஒரு கண்டம் இருக்கு, இந்த மாதிரி அமாவாசை நேரத்தில், இந்த மாதிரி பௌர்ணமி நேரத்தில் நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகக்கூடாது, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஜெர்னி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்ஜாகிரதை பண்ணுறதுல தப்பில்லை. அவங்க நம்பிட்டு அது நடந்துக்கிட்டு போனவங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுதான் ஜாதகத்துக்கும் நம்ம சாஸ்திரத்துக்கும் விதிக்கும் வித்தியாசம். நீங்க கண் திருஷ்டின்னு சொல்றீங்க. அந்த கண் திருஷ்டி வந்து கூடுதலா வர்த்தகர்கள், நிறைய பிசினஸ் ஆக்கள் வந்து கூடுதலா எதிர்பார்ப்பாங்க. ஆமாய்யா, வீடுகள்ல அதுகள் வரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதுக்கு என்ன செய்ய வேணும்? திருஷ்டி வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க, எப்படி ஆக்களுக்கு விளங்கப்படுத்தலாம், அவை உங்கள்ட்ட வந்து என்னத்தை எதிர்பார்க்க? ஷூர், கண்டிப்பா ஐயா, நீங்க சொன்னது நல்ல கேள்வி. நான் அதே மறுபடியும் சொல்றேன், கண் திருஷ்டின்றது 199 பேருக்கு இருக்கும், இல்லாத ஆளுங்க இருக்காது. யாராவது கொஞ்சம் நல்ல துணி போட்டாலும், நல்ல நகை போட்டுக்கிட்டு பொம்பளைங்க ஃபங்க்ஷனுக்கு போய் 4 நகை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த பொம்பளை பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பார்த்து, ஐயோ இந்த அம்மா பாடுற எப்படி நகை போட்டிருக்குது, என்னம்மா புடவை கட்டிருக்குது, என்னம்மா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் பாடுற என்னம்மா பண்ணிருக்கா அப்படின்னு புறாமப்பட்டு தான் ஆகுவாங்க. மனுஷனுக்கு கல்லடி படலாம், கண்ணடி படக்கூடாது. ஸோ அதில் வந்து உலகம் போகும்போது நிறைய பேர் கண் திருஷ்டின்றது எல்லாருக்குமே இருக்கும். நம்மளும் நினைப்போம் கடையில் போகும்போது, அப்பா இந்த நகை கடை பாடுற எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இவர் நகை கடை இவ்வளோ வச்சிருக்காரு, இவர் எப்படி பணக்காரங்க எல்லாருமே நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் இருக்கும். 1000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும், கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கு கோடி கஷ்டம் இருக்கும். எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த கண் திருஷ்டின்றது கடை போட்டோம்னா நிறைய கண் திருஷ்டி இருக்கும். அந்த கண் திருஷ்டி இருந்தால் முன்னேற்றம் வராது. எவ்வளோ ஒரு வாட்டி கதைக்குள்ள ஆளுங்க வந்தாங்கன்னா இன்னொரு வாட்டி வரமாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம வசீம் சக்கரம் கொடுப்போம். தெய்வ சக்கரம், வசீ சக்கரம் என்றது கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சக்கரம் கொடுப்போம். அந்த சக்கரத்தை வந்து அவங்க ஆஃப் லைசன்ஸில் கடையில் கல்லா பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு பால் அபிஷேகம் செஞ்சு, அந்த பால் செஞ்ச அபிஷேகத்தை வந்து தெரிச்சு விட்டுணும். ஆஃபீஸ் மொத்தமாக, கடை மொத்தமாக தெரிச்சு விட்டால் கண் திருஷ்டி படாது.
அதுக்கு ஏற்ற மாதிரியே சில பேருக்கு வந்து உப்பு சுத்து போடுவாங்க, சில பேர் தேசிக்காய் வச்சு சுத்து போடுவாங்க, சில பேர் சோடம் வச்சு அந்த பூசணிக்காயில் வந்து திஷ்டி சுத்து போடுவாங்க. இதெல்லாம் மனிதனோட முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை, செய்யுங்க, நல்லதுதான். எது செஞ்சாலும் நல்லதாக நடக்கணும்னு செய்கிறாங்க. கண் திருஷ்டி போகும் கண்டிப்பாக. அப்படிப்பட்டவங்களும் வேதனை பட்டவங்களும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு என்னோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், ஒரு வாட்டு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். நானும் நீங்களே செஞ்சுக்கலாம், நீங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்காதீங்க. உங்க வரணும்னு நினைச்சவங்களும் வரலாம், அப்படியே வர முடியாத ஆளுங்க போன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கும் ஒரு பரிகாரம் கிடைக்கும். நல்ல விதமான வாழ்க்கை, நல்ல விதமான கடை பிசினஸ்ன்றதை நீங்க குணப்படுத்திக்கலாம். யூகேல யூரோப்ல வந்து கன பேர் வந்து விசா இல்லாம இருக்கணும். அப்ப அவை தங்களோட பிறந்த திகதி ஆண்டு அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு பேரை வச்சு நீங்க கணிப்பிட்டு சொல்லுவீங்களா? கண்டிப்பா அவைக்கு விசா கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. கண்டிப்பா இதுல வந்து விசா கேள்வி வந்தையா இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. நிஜமா சொல்லணும்னா இதே நான் 2004 2003 2005 நான் வந்தப்போ நிறைய ஒரு 100க்கு ஒரு 60 பேர் எனக்கு சாஸ்திரம் பார்க்குற வரவங்க எல்லாருமே விசா பத்தி தான் கேட்பாங்க. நான் ஈஸ்டாமில் இருக்கும்போது அந்த ஐ ஸ்ட்ரீட்லேயே அந்த சத்யானுக்கோ ஏதோ இருக்கு ஒரு சொலிஸ் ஸ்டேஷன், அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நிறைய பேர் வருவாங்க. ஸோ இப்போ ஐயா கேட்ட கேள்வி என்னன்னா, அப்படி வர்றவங்களுக்கு விசா கிடைக்குமா இல்லை கிடைக்காதான்னு கேட்டார். ஆனால் அவங்க இந்த நாட்டுக்கு எந்த டயத்தில் வந்திருக்காங்க, எந்த மாதத்தில் வந்திருக்காங்க, எந்த தேதியில் வந்திருக்காங்க, அவங்க பிறந்த நாடு எங்கே, பேசா பர்த் எங்கே, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி அந்த சக்கரத்தில் போடுவோம். இந்த நாட்டில் இருக்கிற பலன்கள் இருக்கா இல்லையா என்றது நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். நான் விசா அடித்து கொடுக்க மாட்டேன், எனக்கு விசா எடுக்க தெரியாது. ஆனால் அவங்களுக்கு இங்கே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கா இல்லையா. சில பேர் வந்து கேட்பாங்க, ஐயா நான் இந்த நாட்டில் இருப்பேனா, எனக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கிடைக்குமா இல்லை இந்த யூரோப் பாஸ்போர்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற பலங்கள் இருக்கு, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி லாயர்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். அது முயற்சி தான் போயிட்டுருங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவேன். இல்லாத ஆளுங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் கொஞ்சம் காசு சம்பாதிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இந்த ஆஃப் லைசன்ஸில் வேலை பார்க்குறீங்க, கொஞ்சம் 5 10 நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு நல்ல விதமாக ஊருக்கு போய் சேர்ந்துருங்க. மற்ற வாழ்க்கைன்றது ஊரில் நீங்கள் நடத்துங்கன்னு நான் சொல்லி அனுப்புகிற ஆளுங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி நிறையா பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இப்போ பிஸ்னஸ் ஆக்களுக்கு தனிப்பட்ட ஆக்களுக்கு வந்து கடன் இருக்குது. ஓகே, அவே தனியார்டே பண்ணிவிட்டா வங்கிட்டே பண்ணி அதை கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கு. அதை அவைகளுடைய உங்களால அதை கணிப்பிட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஐயா. இதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லட்டோம்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எங்கெங்கிருந்தோ ஸ்ரீலங்காவில் வந்து பண்ணுவாங்க, இங்கே யூரோப்பில் வந்து ஜெர்மனிலேருந்து, பாரிஸ்லேருந்து, சுவிட்சர்லேருந்து, ஜூரிச்சிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் போகணும், நல்ல விதமாக ஒரு கடை வைக்கணும், நல்ல விதமாக ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். ஆசை இருக்கிற தப்பில்லை. சில பேர் ஆரம்பிச்சிடுவாங்க, ஆரம்பிச்சுட்டும் லாஸ் ஆயிரும், நட்டம் வந்துடும். நட்டம் வந்து மறுபடியும் வேலைக்கே போயிடுவாங்க. அது ஆரம்பிக்கிறதுக்காக ஏதாவது கடன் வாங்குவாங்க. ஒரு 5000 10,000 போகணும், 20,000 கடன் வாங்கினா தான் ஒரு பிஸ்னஸ் திறக்க முடியும். எப்படியாவது கட்டிடலாம், கடன் வாங்கி பிஸ்னஸ் செஞ்சு காசு சம்பாதிச்சு கடன் கட்டிடலாம், வட்டி கட்டிடலாம் நினச்சி தான் இறங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது நல்ல நேரம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்புன்றது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம காலில் முள் இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் நடந்துட்டு போனாலும் அந்த ஒலி இருக்குதான் செய்யும். அந்த முள் எடுத்து போட்டோம்னா ஒலி இருக்காது. அதே மாதிரியாக முதல் வந்து உங்களோட ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கைன்றது எப்படி, நீங்கள் தொழிலாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நீங்கள் முதலாளியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா. அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்போ நீங்கள் பிஸ்னஸ் திறக்கணும். ஸோ நம்மக்கிட்ட வர்றது முன்னாலேயே யாராவது திறந்து லாஸ் ஆகிருந்த ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கடன் வாங்கி போயிட்டுட்டு கடை திறப்பாங்க. கடை திறந்தால் வியாபாரம் இருக்காது, அவங்க நினைச்ச மாதிரி வட்டி கட்ட முடியாது, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி. வட்டின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதையா. உலகத்தில் யாருமே கடன் வாங்காதீங்க, இருக்கிறதுலே திருப்திப்படுங்க. இருக்கிறது திருப்திப்பட்டு நீங்கள் முன்படியாக வந்தீங்கன்னா ஆண்டவன் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கடன் நீங்கள் தீர்க்கணும்னா அந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாபாரத்தில் உங்களுக்கு காசு வந்துதான் ஆகணும். சில பேர் வந்து லக்கு மேலே ஆசைப்படுவாங்க, லாட்ரி மேலே ஆசைப்படுவாங்க, ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடித்தா இந்த கடனெல்லாம் தீர்த்துருவோன்னு நினைப்பாங்க. ஆனால் அடிக்காது. அந்த ஜாக்பாட் உங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் தானே அடிக்கிறதுக்கு, அந்த பிராப்தம் உங்களுக்கு இல்லைன்னு அடிக்காது இல்லையா ஐயா. அதனால முதல்ல வந்து உங்கள் ஜாதகத்தை ஆரம்பித்த அப்புறமா உங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், தேர வேண்டிய வாய்ப்பு வரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் 100 200 1000 2000 நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா மற்றவங்க ஆளுங்க சம்பளம் கொடுக்கணும், பில்லு கட்டணும். இந்த ஊரில் நிறையா பில்லு, எதுக்கு எடுத்தாலும் பில்லு, உக்காந்தா பில்லு, எந்திரிச்சா பில்லு, வீட்டுக்கு பில்லு, தண்ணிக்கு பில்லு, கேஸுக்கு பில்லு, எல்லா பில்லுக்கே போகுது காசெல்லாம், வளர்ச்சி காசெல்லாம். ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க நினைப்பாங்க ஊரில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல், நல்லா வெளிநாட்டில் இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய வச்சிருக்காங்க, நமக்கு ஒன்றுமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குறைதான் பேசுவாங்க. நம்ம கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கலன்னா கெட்டவங்க.
இது உலகத்தில் நடக்கிறதா, உங்கள் பிரச்சனை தேரவே நேரம் வந்துருச்சுது. இது நீங்கள் இந்த நம்மளோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டி என்னை கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்யூஷன் சொல்லுவேன். ஒரு பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து ஸ்காலர்ஷிப் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி பெரிய பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டி ஆமாயா, அவர்களுக்கு வந்து அவர்கள் எதிர்பார்க்கிற பள்ளிக்கூடம், ஸ்கூல் அல்லது யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு இதுகளையும் உங்களால் கணிப்பிட்டு சொல்ல முடியும். கண்டிப்பாயா. ஸோ பிள்ளைங்கள இருந்து சின்ன பசங்க வந்து ஒரு 3 வயசுலேருந்து பார்த்தோம்னா ஒரு 9 வயசு வரைக்கும் அறிஞ்சு அறியாத வயசு, சொல்லு நல்லா படிப்பாங்க. அதுலேருந்து 9லேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான படிப்பு படிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா பண்ணுவாங்க. ஆனால் ஞாபக சக்தி மண்டலம் நிற்காது. சில சமயத்தில் மறந்து போயிடுவாங்க. புக்கை எடுத்து பார்த்து பேசி படுக்கும்போது நல்ல விதமாக படிப்பாங்க. அந்த சோதனை எக்ஸாம் எழுதும் போது அந்த ஞாபகத்தை குறைஞ்சிரும். அப்போ என்னடா நம்ம பையன் நல்லா தானே படிக்கிறாரு, நல்லா மார்க் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மாங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சரஸ்வதி, லக்ஷ்மி தேவதை சரஸ்வதியோட அனுகிரகத்தை இருக்கா இல்லையான்றது அது நம்ம சரிப்படுத்திக்கணும். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் அந்த சரஸ்வதிக்கான ஒரு 4 எழுத்தான ஒரு மந்திரம் இருக்கு. அது வந்து இந்த தேன் இருக்கும் இல்லையா, தேன், இந்த தேன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த தேன் வந்து அந்த அவங்க நாக்க மேலே தேய்க்கணும், அந்த சரஸ்வதி வார்த்தை சொல்லி. அப்போ அந்த அவங்களோட சரஸ்வதின்றது வார்த்தைன்றது வந்து படிப்பு நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனால் அந்த சோதனை எழுதும் போது ஞாபகம் இருக்காது. ஸோ எந்தெந்த நாட்டில் அவங்களுக்கு படிப்பு அமைப்பு இருக்கு, லண்டனில் இருக்கா, இல்லை அமெரிக்கா போய் படிப்பாங்களா, கனடா போய் படிப்பாங்களான்றது அவங்க பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுவேன் நான். ஸோ ஐயா இவங்களுக்கு உள்ளூர் நாடு படிப்பு வேலைக்காகாது, இவங்க வெளிநாட்டு படிப்பு இருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்க வெளிநாடுன்னு சொன்னால் நம்ம கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன். இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுன்னு சொன்னால் அவங்க அமெரிக்கா போகணும், இல்லை கனடாவுக்கு போகணும், இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும். எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், ஆசை இருக்கும் போகணும்னு சொல்லி. அப்படி போகிறதுக்கு அந்த அவங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பேரு டேட் ஆஃப் பர்த் சொன்னால் நான் சொல்லிடுவேன். கண்டிப்பாக அது தெரியும். மற்ற அவங்களை எந்த துறை சார்ந்து படிக்கலாம்ன்றதை நீங்கள் கணிப்பிட முடியும். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே படித்தா முன்னேற்றம் இருக்கு. நிறைய பேர் படித்தவங்க வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டோம்னா நம்மளோட பேருக்கும் நம்மளோட ராசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் அமையுது அப்படின்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரியே படிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு டாக்டர் படித்தா நல்ல விதமாக இருக்கும்னு நினச்சா ஒரு இன்ஜினியர் படித்தா அது வேலைக்கு ஆகாது. முதல்ல வந்து அவர் பேரு டேட் ஆஃப் பர்த்தில் அவருக்கு எந்த விதமான தொழில் அமைப்பு இருக்கு, வேலை அமைப்பு இருக்கு, அரசாங்க உத்தியோகம் வருமா, இல்லை கவர்மெண்ட் டாக்டர் ஆகுவாரா, கவர்மெண்ட் போலீஸ் ஆகுவாரா, கவர்மெண்ட் லாயர் ஆகுவாரா, கவர்மெண்ட் வந்து இன்ஜினியர் ஆகுவாரான்றது அவங்க பேர் பார்த்தே நான் சொல்லிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க வைங்க பிள்ளைங்கள்னு. மற்றது வந்து இப்போ வயது போன பெற்றோர் இருக்கிறான், அவர்கள சில பிள்ளைகள் வந்து பார்க்கறது கஷ்டப்படுகிறான். ஆமாம், வேறு இடங்களை விட்டு பார்க்கலாம். ஆமாய்யா. ஸோ அப்போ அந்த வயது போனவருடைய பலன்களையும் இதுகளையும் ஒரு வயதுக்கு பிறகு பார்க்கலாமா அல்லது அது வேலை செய்யாதா? என்னன்னா ஐயா, பெற்றவங்களுக்கு வந்து உலகத்தில் நம்ம என்ன சம்பாதிச்சாலும் என்ன சாதிச்சாலும் அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ சோறு போட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்காத மக்கள், அது மருமகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி, சுத்த ஏஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்ம ஊருக்கு போவோம், பார்ப்போம், பேசுவோம். இப்போ இங்கே உள்ளவங்க வந்து டெக்னாலஜி காலம் எல்லாம் மாறிடுச்சு. பிள்ளைங்க வந்து காலையில் எழுந்திரிச்சா ஓடணும், ஆஃபீஸ்க்கு ஓடணும், வேலைக்கு ஓடணும். வயசானவங்களை பார்க்க முடியாது. அவங்க மேலே பாசம் இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு பாசம் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அவங்க ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம். அவங்களுக்கு ஐயா பிறக்கிறவங்களுக்கு 1லேருந்து 100 வரைக்கும் ஆயுசும். இந்த ஆயுஷ் 100 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சாஸ்திரம் பார்த்துக்கலாம், எல்லாருமே ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு, நீங்கள் வந்து பையன் பொண்ணுக்கிட்ட நீங்கள் இருப்பீங்க, அவங்களே உங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லி முதல்ல உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுவேன். சில பேர் வயசானவங்களும் ஒரு 50, 60 வயசு, 60 வயசு, 70 வயசு வந்தவங்களும் புண்ணியக்ஷேத்திரம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். இந்தியாவுக்கு போகணும், ஸ்ரீலங்காவுக்கு போகணும், எல்லா பெரிய பெரிய நாட்டில் பெரிய பெரிய ஊர், நம்ம ஊரில் இல்லாத புண்ணியக்ஷேத்திரமா ஸ்ரீலங்காவில் அந்த டெங்கு மலையில் இருக்குது சக்தி பீடம், அம்மனோட சக்தி பீடம் டெங்கு மலை ஸ்ரீலங்காவில். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் போவேன் ஸ்ரீலங்காவுக்கு. அங்கே நான் பார்த்துட்டு எல்லா கோயிலும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக பெரியவங்களே காசி, ராமேஸ்வரம் இப்படிப்பட்ட ஒரு ஊருங்களுக்கு தரிசனம் வாங்கி கொடுக்கறது பெற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம், ரொம்ப ரொம்ப புண்ணியம். எவ்வளோ சம்பாதிச்சிடலாம், எவ்வளோ நீங்கள் பிஸியாக இருக்கலாம், ரொம்ப பிஸியான வாழ்க்கை தான் உங்களுது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பெரியவங்களுக்காக டைம் ஒதுக்கிட்டு ஊருக்கு போய் 4 கோயில் குளங்களை சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பரம்பரையிலே உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கும், உங்கள் பேரங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஐயா காசு என்ன ஐயா, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். நீங்கள் சம்பாதிக்காத காசு இல்லை, நீங்கள் செலவு பண்ணாத காசு இல்லை. ஆனால் நீங்கள் மனசு வச்சா இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக பெரியவங்கள்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஊருக்கு போங்க, ஸ்ரீலங்காவுக்கு போங்க, இந்தியாவுக்கு போங்க, எல்லா கோயிலும் நீங்கள் சுற்றிட்டு
அந்த வயசில் அவங்களுக்கு என்ன வேணும் ஐயா? அவங்க என்ன பெரிய பெரிய காராக வாங்க கேட்பாங்க, பெரிய பெரிய நகையாக கேட்பாங்க? இல்லை, சுவாமி கோயிலுக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி பிரசாதம் போட்டு திண்ணூறு பூசிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கள ஆத்ம சாந்தி அடையும். அவங்கள ஆத்ம சாந்தி அடித்தாலே அதே பெரிய பாக்கியம் உங்களுக்கு. பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் சரி, ஆம்பளைங்களுக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட டைம் பார்த்துக்கிட்டு பெரியவங்களை ஊருக்கு கூட்டிட்டு பாருங்க. நீங்க பார்த்தா தான் நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் உங்களை பார்ப்பாங்க. நீங்க இன்னைக்கு பார்க்கல, நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் உங்களை பார்க்க மாட்டாங்க. முன்னால போறவங்க நல்ல விதமா போனாதான் பின்னால வர்றவங்க நல்ல விதமா வருவாங்க. நீங்களே சரியா பார்க்க விடாம, பெரியவங்களை பெற்றவங்களை பார்க்க விடாம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிறவங்களும் உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுவாங்க. அப்படிப்பட்டது வேண்டாம். நீங்க நல்ல வழியில நடங்க, பெரியவங்களும் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே பெரியவங்களும் கூட உங்களை பார்ப்பாங்க, நல்ல விதமாக இருப்பீங்க ஐயா. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் கேட்குற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப வணக்கம். என்னை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க இன்றைக்கி. அந்த பேட்டியில் நான் எல்லா விஷயம் விவரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எல்லாருக்குமே நன்றி. நான் வந்து ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. கேட்ட கேள்விக்கு அத்தனைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய விஷயம் எல்லாமே நான் விளம்பரமாக உங்களுக்கு நான் அறிமுகம் படுத்திருக்கிறேன். அதே மாதிரியே என்னோடய நம்பரும், என்னோடய ஃபோன் நம்பரும் இதில் நான் கொடுக்க போகிறேன். என்னோடய மொபைல் நம்பரும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும். என்னோடய வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கும் நீங்கள் என்னோடய வெப்சைட் திறந்து நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போதும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்க ஐயா. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். 9 நாளுக்குள்ளே, கடைசியாக சொல்கிறேன் மறுபடியும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி 9 நாளில் நான் பிரச்சனை எல்லாமே தீர்த்து வச்சிருவேன். நான் கடவுள் இல்லை, கடவுள் மேலே பாரம் போட்டு, சுவாமி மேலே, ஆண்டவன் மேலே பாரம் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். நான் ஒரு சேவகன் தான். நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் 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 துர்கா தேவதா, அனுகிரக தேவதா, சம்மக்க தள்ளி, சாரக்க தள்ளி, வன தேவதா நமஸ்காரம். எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியாக ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக இருக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மிக்க நன்றி. நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுத்ததுக்கு மிக்க நன்றி. இது பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி ஐயா, புது வருஷம் வரப்போகுது, 2026 வரப்போகுது. இது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 9 மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2-3 மாதத்தில் இந்த வருஷம் முடிஞ்சிடும். 2026 தை பிறந்தா நல்லது பிறக்கும்னு நினைப்பாங்க. அந்த தை பிறந்தா அவங்களோட பேர்லேயோ டேட் ஆஃப் பர்த்லேயோ அது இருக்கா இல்லையா என்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அடுத்த வருஷத்தை பற்றியும் இப்போவே சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்கள் நம்பி வாங்க, வெற்றியோடு திரும்பி போங்க. நம்பினாதான் நல்லது. ஓம் நம சிவாய. நன்றி. சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். உங்கள் முகம், கைரேகை, பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும். லண்டனின் நம்பர் 1 ஆஸ்ட்ராலஜர்.